வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி அத்தனூர்பட்டி தாங்க. தயவுசெய்து இந்த இடத்த வாங்கிடாதீங்க. நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு நான் ஒரு 4-5 காரணங்கள் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் 690 சதுரடி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு ஒரு 800 900 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாபம் வந்துடும். ஸோ அதனால தான் நான் இதை வாங்க வேணான்றேன். இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே வீடுங்க வந்துருச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு வீடுங்கள்லாம் வீடு 2-3 வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ அதிகமாகிடும். அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும், டிமாண்ட் ஆகிடும். அப்போவும் உங்களுக்கு லாபம் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை இந்த இடத்த நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினா கூட வேணான்றேன். ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு 1000 சதுரடி 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபாய்க்கு விற்றுச்சின்னு வைங்க பிளாட்டு, அப்போவும் உங்களுக்கு லாபம் தானே. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த வாங்காதீங்கன்ட்டு. இன்னொரு காரணம் என்னென்னா, 690 ரூபாய்க்கு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டோட இடம் எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயின் ரோட்லேருந்து இப்போ 1 கிலோமீட்டர் இருக்குது நம்ம சைட்டு. நாளைக்கு வரிசையாக வீடு ஆயிடுச்சுன்னா அந்த 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப பக்கமாகிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த வாங்க வேணான்னு. ஏன்னா நாளைக்கு ரொம்ப பக்கமாகிடும், போகிற வழியெல்லாம் வீடாகிடும், கடையாயிடும். அப்போ என்ன ஆகும், ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸ்கூல் வேறு எய்த்தாப்பில் இருக்குதா, அதனால் இன்னும் சௌரியம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒருத்தங்க வீடு கட்டி இங்கே குடியிருந்து அவங்க நல்லா வந்துடுவாங்க, நல்லா சிறப்பாக இருந்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, இந்த வீடியோ கேட்ட மக்கள் எல்லாம் நான் எதுக்கு இந்த இடத்த வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மேலும் தகவல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.